ஹலோ, இந்த வீடியோவில் என்சிஇஆர்டி கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் அதில் சாப்டர் 3 மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அதை நம்ம லைன் பை லைனாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த சீரீஸில் இப்போ நம்ம கண்டினியூஷன் தான் இருக்குது. இதுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயம் ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கண்டென்ட் you will get it in your hand. The video series is to help தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அவங்களுக்கு தமிழில் என்ன சொல்ல நீட் ஜேஇ கண்டென்ட்லாம் தேவைப்படும்ல, அதனால் என்சிஆர்டி புக் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அதுக்காக தான் இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம லைன் பை லைனாக we are reading it and explaining to the students. இப்போ நம்ம வாசிக்க போகிறது 3.4 instantaneous velocity and speed. The average velocity tells us how fast an object has been moving over a given time interval, but does not tell how fast it moves at different instant of time during that interval. அதாவது என்னன்னா, ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது? ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த எக்ஸ் டைரக்ஷன் நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. ஸோ இந்த டெல்டா அப்படிங்கிற லெட்டர் வந்தாலே நமக்கு 2 டைம் வேணும். ஆரம்பிக்கிற டைம் வேணும், முடிக்கிற டைம் வேணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஆவரேஜ் வெலாசிட்டிலேருந்து என்ன தகவல் நமக்கு கிடைக்கும்? ஏதாவது 2 கால இடைவெளிக்குள்ளே, இப்போ காலையில் 10 மணிலேருந்து 10:10 வரைக்கும், காலைல 10:10 வரைக்கும் அவன் பைக்கில் போய்ட்டு இருந்தான்ல, என்ன எவ்வளோ வேகத்தில் போயிருக்கான் அப்படின்னு கேட்டால், அப்போனா அவன் இங்கே எந்த தூரத்தில் இருந்திருக்கான்? ஓகே, இங்கே இருந்திருக்கான். ஓகே, அவன் அப்போனா 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கான், நேராக போயிருக்கான். அப்படிங்கும்போது இந்த டைமை போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், 2 கால இடைவெளி 2 டைம் இன்டர்வெல் நமக்கு கிடைக்கும். அந்த டைமில் நம்ம பேசணும் அப்படின்னா, சும்மா நம்ம ரஃபாக ஒரு கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைக்க போகுது. அந்த 2 கால இடைவெளியில் எவ்வளோ வேகமாக போயிருக்கான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகுது, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. How fast an object has been moving over a given time interval, கால இடைவெளி, but does not give the information about அந்த நொடி, at that instant, அந்த நொடியில் அவன் எவ்வளவு போயிட்டு இருக்கான். பைக்கில் ஸ்பீடாக மீட்டர் பார்த்துருப்பீங்களா? இதை மாதிரி அது இப்போல்லாம் டிஜிட்டலில் வந்துடுச்சு. அப்போ அதில் காமிக்கும்ல, அந்தந்த நேரத்தில் அவன் எவ்வளவு வேகமாக போயிருக்கான், ஸ்பீடாக போயிருக்காங்கிற தகவல் ஆவரேஜ் வெலாசிட்டி கொடுப்பது இல்லை. 2 டைம் கேப்புக்கு இடையில் இருக்கக்கூடிய வேகத்தை ரஃப் எஸ்டிமேட்டை கொடுக்குது. ஃபார் திஸ், எது படிக்கிறதுக்காக? அந்த டைமில் என்ன வேகம் இருக்கும் அப்படிங்கிறத படிக்கிறதுக்காக. ஃபார் திஸ் we define instantaneous velocity. கன நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உள்ள வேகத்தை பார்க்க போகிறோம். ஃபார் சிம்பிளி velocity at an instant of time t. அப்போனா 2 வார்த்தைகளை மாற்றி மாற்றி பயன்படுத்துவாங்க. ஒன்று velocity at time t, எந்த ஒரு கால இடைவேளையில் அப்படி அட் இன்ஸ்டன்ட் t அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அங்கே ஏற்கனவே இருக்குல்ல, அதை மட்டும் நான் பாக்ஸ் பண்ணி காமிச்சிருட்டுப்பா. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஸோ ஐ வில் ஹைலைட் இன் அண்ட் க்ரீன் கலர். வெலாசிட்டின்னு சொல்லலாம் அல்லது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு சொல்லலாம். த வெலாசிட்டி அட் அன் இன்ஸ்டன்ட், அந்த நொடி அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் டிஃபைன் பண்ணுறாங்க. நம்ம டிஃபைன்னா நம்ம 3 ஈக்குவல் டு நம்ம போட்டுட்ருக்கோம், அப்படி தானே? இல்லாட்டி 3 ஈக்குவல் டுன்னு டிஃபைன்னா இது இப்படி தான். டிஃபைன்ட் ஆஸ் த லிமிட் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி as the time interval delta t becoming
infinitesimal small. ஓகே, ஸோ அப்போ நான் வெறும் விங்கிறது என்னென்னா லிமிட் ஆஃப் டெல்டா டி ஆஃப் யார் கொடுத்துருக்காங்க, தேர் ஆஸ்கிங் டு டெல் தி ஆவரேஜ் வெலாசிட்டி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதாவது டெல்டா டி அந்த நொடிக்கு டைம் கேப் என்னடா, அந்த நொடி 10வது நொடி அப்படின்னா அதுக்கு டெல்டா டி என்ன இருக்கும், சேஞ்ச் என்ன இருக்கும், சேஞ்சே இருக்காது. அதுதான். ஆனால் கரெக்டாக அந்த டைமில் மெஷர் பண்ண முடியுமா, மெஷர் பண்ண முடியாது. அதனால் டெல்டா டி நெருங்கி வரப்போகிறோம், ஜீரோவை நெருங்கி வரும் பொழுது அந்த ரஃப்பாக ஒரு வெலாசிட்டி சொல்லுவோமா, வேகம் சொல்லுவோமா, ஆவரேஜ் வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டி அந்த நேரத்தில், அதாவது ஒரு டெல்டா டி அப்ரோச்சிங் டு ஜீரோவில் என்ன இருக்கோ அது பேர் தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இது டெஃபனிஷன். சரியா? ஓகே, சரி. அப்போனா இதை இப்போ பாருங்கள், ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு நம்ம ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருந்தோம், டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி, அப்படி தானே, டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி, இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் த டெல்டா டி கெட்டிங் வெரி ஸ்மால் அண்ட் அப்ரோச்சிங் டு ஜீரோ, ஜீரோவை நெருங்கி வரும் பொழுது, ஜீரோவை நெருங்கி வரும் பொழுது ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன, அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இதை என்ன பண்ணுறாங்க, இது ஏற்கனவே இங்கே எழுதியிருக்காங்க, அதனால் நான் இங்கே வேறு மாதிரி நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம், மேத்தமெட்டிக்கலாக எழுதுறதுக்கு நமக்கு they have given something என்னது, dx by dt. இதை நம்ம எப்பொழுதும் எழுதிட்டு இருக்க முடியாது, என்னது லிமிட் ஆஃப் த டெல்டா டி அப்ரோச்சிங் டு ஜீரோ அப்படிங்கிறது எப்பொழுதும் எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், மாற்று வார்த்தைகளில் எப்படி கொடுக்கலாம், வேறு வார்த்தைகள் என்ன சொல்லலாம், வேர் த சிம்பிள் லிமிட் டெல்டா டி ஆரோ மார்க் போட்டு ஜீரோ போட்டிருக்காங்கல்ல, இது என்ன செய்யுதான், ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ஆப்ரேஷன். இது எதை சொல்ல வருது, ஆஃப் டேக்கிங் த லிமிட் ஆஸ் டெல்டா டி அப்ரோச்சிங் டு ஜீரோ ஆஃப் த குவான்டிட்டி ஆன் இட் ஆன் த ரைட். அப்போனா ஒரு குவான்டிட்டி இருக்கா, குவான்டிட்டினா ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கா ரைட்டில், இந்த விஷயம், இந்த ஃபார்முலா டெல்டா டி ஜீரோவை நோக்கி நெருங்கும் பொழுது, இது பேர் லிமிட் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. சரியா? நெருங்கும் பொழுது இந்த குவான்டிட்டி ஜீரோவை பொறுத்து நெருங்கும் பொழுது என்ன வருது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ நெருங்கும் பொழுது அது என்னவா மாறும், அது அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தான் வெலாசிட்டி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. In the language of calculus, the quantity on the right hand side of the equation 3.3a is differential coefficient of x with respect to t. இது வந்து calculusனு ஒரு மொழி இருக்குது, calculusனு ஒரு மொழி இருக்குல்ல, அந்த மொழியில் நம்ம பேசும் பொழுது, ஸ்பீக்கிங் இன் த லாங்குவேஜ் ஆஃப் calculus, calculus மொழியில் பேசும் பொழுது என்ன எழுதுவாங்க, இந்த ஃபுல் லிமிட் ஆஃப் த டெல்டா எக்ஸ் அப்ரோச்சிங் டு ஜீரோ, ஒரு கோடு போடுற பேர் அப்ரோச்சிங்னு சொல்லலாம், அதில் டென்ஸ் டூன்னு நம்ம சொல்லுவாங்க, நம்ம ஸ்கூலில், நம்ம ஊரில் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு போடும்போது அதை ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக எப்படி எழுதலாமா, இந்த எழுதியிருக்கோம்ல, dx by dt டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னு நம்ம வாசிக்கணுமா. மேக்ஸில் எப்படி வாசிக்க சொல்லியிருக்காங்க, ஹவு ஷுட் யூ ரீட் இட், டிஃப்ரென்ஷியல் த லாங்குவேஜ் ஆஃப் calculus அப்படிங்கிற மொழியை பயன்படுத்தி அந்த மொழியில் நம்ம பேசணும். அப்படின்னா த லாங்குவேஜ் ஆஃப் த calculus, the quantity on the right hand side of equation 3.3a is the differential coefficient of x with respect to t. அதை எப்படி நம்ம சிம்பிளில் சொல்லலாமா, dx by dt. சி அப்பெண்டிக்ஸ் 3.1, 3.1 ஒரு அப்பெண்டிக்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அப்பெண்டிக்ஸ் 3.1. ஓகே, மேக்ஸுங்கிறது ஒரு மொழி மாதிரி தான். சரியா? கொடுத்துருக்காங்க 3.1. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் தே ஹேவ் ஆஸ்ட், வாட் தே ஹேவ் டோல்டு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் dx by dtங்கிறது என்ன, டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி. சரி, இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அட் that instant.
அப்போனா வெலாசிட்டிங்கிறது என்ன? வாட் டு யூ மீன் பை வெலாசிட்டி? வெலாசிட்டி அப்படின்னு கேட்டால் எக்ஸாம்பிள் எழுதணும்ல, வெலாசிட்டி அல்லது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. வெலாசிட்டி ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த, இப்படியும் சொல்லலாம், டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படியும் நம்ம சொல்லலாம். இது ஸ்பீக்கிங் இன் த லாங்குவேஜ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் மொழியில் பேசும்பொழுது இப்படி எழுதலாம். அல்லது த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன்னா எக்ஸ் தானே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு, யாரை பொறுத்து, வித் ரெஸ்பெக்ட் டு கீழே கோடு போடுறோம், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எழுதிட்டோம். அட் தேட் இன்ஸ்டன்ட், அந்த நேரத்தில், வெலாசிட்டினால என்னது, அந்த நொடியில் என்ன வேகம் இருக்குன்னு சொல்கிறது தான் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது 2 டைம் இன்டர்வல், 2 காலம் கொடுத்துட்டு 2 டைம் கொடுத்துட்டு அந்த 2 டைமில் நமக்கு எவ்வளோ வேகம் இருக்குங்கிறத ஆவரேஜ் வெலாசிட்டி பேச வருது. ஸோ வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டியை நம்ம லிமிட் ஆஃப் த டெல்டா டி டென்ஸ் டு 0ன்னு சொல்லலாம், அல்லது அப்ரோச் டு 0ன்னு சொல்லலாம். அது என்னது, டெல்டா எக்ஸ் பை டெல்டா டிங்கிறது என்ன, தட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் இப்போ +1 இப்போ படிக்கிறதுனால இப்போ மேபி முன்ன பின்ன புரியாமல் இருக்கலாம். திருப்பி படிக்கும்போது யூல் கெட் த பாயிண்ட், வாட் இஸ் இட். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in the next video. Bye.